அனைவருக்கும் காலை வணக்கம். இது முதல் நிகழ்வாக நூலகங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கின்றது. அதற்கு முன்னதாக வரவேற்பு உரை வழங்க திரு வெங்கட்ராமன் அவர்கள், நூலகர் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வை மற்றும் வழிகாட்டுதலின்படி நடைபெற்று கொண்டிருக்கும் வாராந்திர நிகழ்வுகளுக்கு வருகை தந்துள்ள நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திரு சந்தான கிருஷ்ணன் சார் அவர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினர் எஸ்பி பெரியசாமி சார் அவர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் குழந்தைகள் பிரிவு சார்பாக வருக என வரவேற்கிறோம். மற்றும் நூல் அரும்புகளில் பங்கு பெற வந்துள்ள சிறுவர் சிறுமிகளையும் மற்றும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் குழந்தைகள் பிரிவு சார்பாக உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். நன்றி. வரவேற்பு வழங்கிய திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நூலரும்புகள் நிகழ்வு தொடங்க இருக்கின்றது. முதல் நபராக சாரா பரிஷ் அவர்களை அழைக்கின்றோம். இதெல்லாம் gift கொடுக்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு. Good morning everyone. I am Sarah Faris from Cambridge School, Cape Pudur. Today I am here to present the review of the book Dory, the Book of the Film. Please don't get this amazing book was published by Paragon Books Limited in 2016. This book was written by Andrew Stanton. Okay, let's begin the adventurous story of Dory. Dory, the regal blue tankfish who gets separated from her parents as a child. As she grows up, she gradually forgets them due to her short-term memory loss. Then she met clownfish Marlin and Nemo and the ocean friends, Hank, Destiny, Bailey, Becky, and the sea lions. During the journey, Dory faced many challenges, but she never gave up. Finally, with the tireless effort, it rejoined with her parents with the help of the friends. Moral: we may face many challenges, but we should not give up at any cost. Thank you. I am going to explain this in Tamil. இப்போ தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் குட்டி டோரி. அவங்க குடும்பத்தில் இருந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. இதுதான் ஆக்ட் 2. அவங்க அம்மா அப்பா பேர், இவங்க தான் அவங்க அப்பா சார்லி, அவங்க அம்மா பேர் ஜெனி. இதுதான் ஆக்ட் 2. இது மார்லின், இது நீமோ. டோரி அந்த மார்லினோட குட்டி பையனை தொலைஞ்சு போச்சா டோரி மாதிரி. அதனால டோரி அவங்க பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் மார்லினும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுதான் ஆக்ட் 3. நான் சொன்னேன்ல கைஸ், இதுதான் அந்த ஓஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டெஸ்டினி, டோரியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. பைப்லேருந்து இவங்க பேசுவாங்க. அப்புறம் இது பெய்லி. அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பவர் இருக்குது, எக்கோ லொக்கேஷன்ட்டு. தூரத்தில் இருக்கிற பொருள் அது பார்க்க முடியும் ஈஸியாக. இதுதான் மார்லினோ நீமோ. இதுதான் ஹேங்க். டோரியை ஒரு கப்பில் போட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் கூட்டு போகும். இதுதான் ஹேங்க். கடைசியாக அவங்கள கூட்டு போகும் அவங்க வீட்டுக்கு. அவங்க அம்மா அப்பாவோட சேர்த்துக்கிச்சு. Thank you Kalangya Library for this wonderful opportunity. Thank you our Honorable CM Sir for this amazing library. Keep on encouraging us. இப்போ நான் கொஸ்டின் கேட்க போகிறேன்.
அந்த நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ஒரு சின்ன பரிசு கிடைக்கும். இப்போ வந்து அந்த பெலுகா வேலுக்கு வந்து அந்த என்ன பவர் இருக்குன்னு சொல்லுங்கள். டோரியோட அம்மா அப்பா பேர் என்ன? சூப்பரா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. சாரா பாரிஸ் வந்து மிக அருமையாக நூல் விமர்சனம் செய்தாங்க. அவங்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். அடுத்ததாக செண்பகஸ்ரீ காக்கா படிஞார் ஸ்கூல் புக்ஸ் இல்லைம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் செண்பகஸ்ரீ. மதுரை காக்கையப்பாண்டியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நூல் அரும்புகள் மூலம் புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த புத்தகத்தின் பெயர் உங்கள் சிட்டி குழந்தைகளுக்கான சுவையான குட்டி கதைகள் 75. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் செண்பகஸ்ரீ. மதுரை காக்கையப்பாண்டியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நூல் அரும்புகள் மூலம் புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தேன். இதில் எனக்கு பிடித்த நூல் உங்கள் சுட்டி குழந்தைகளுக்கு சுவையான குட்டி கதைகள் 75. இந்த புத்தகத்தை எழுதியவர் கமலா கந்தசாமி. இந்த நூல் நர்மதா பதிப்பகம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நூலில் 224 பக்கங்களும் 75 கதைகளும் உள்ளன. இதில் எனக்கு 38ஆம் கதையான அரசனும் சிறுவனும் கதையில் அந்த ஒரு நாள் அரசர் சொன்னாராம், அரசர் தினமும் காலையில் எழுந்திரிச்சு நடைபயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சிறுவனை பார்த்தாராம். அப்போ அந்த சிறுவனும் அந்த ராஜாவை பார்க்கும்போது அந்த ராஜா வந்து டக்குனு திரும்புறேன்னு சொல்லிட்டு நெத்தியில் அடிபட்டுச்சான். அந்த அடிப்படவும் அந்த ராஜா வந்து அவன் துருஷ்டசாலி, இவனை கொன்றுங்கன்னு சொல்லி மந்திரிட்டு சொன்னாராம். அப்போ அந்த மந்திரி அந்த அந்த பையன் வந்து சிரிச்சான். ஏன் சிரிக்கிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த அரசரே போய் அந்த பையன்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னான், காலையில் நீங்கள் என் முகத்தில் முழிச்சிங்க, அதுக்கு உங்களுக்கு லேசாக தான் அடிபட்டுச்சு. நான் அவங்க முகத்தில் முழிச்சேன், எனக்கு மரண தண்டனையாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்போ அந்த ராஜா அப்போ நான் அதை யார் துருஷ்டசாலின்னு நினச்சி சிரித்தேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ அந்த ராஜாவுக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சான் யார் துருஷ்டசாலிங்கிறது. அதுக்கப்புறம் தேங்க்யூம்மா. தேங்க்யூ செண்பகஸ்ரீ. அடுத்ததாக நன்னன் டிநபிள்யூ ஸ்கூல்லேருந்து வர்றாங்க. Good morning to all. Good morning to all. My name is Nannan. Knowledge of my book. Space. What is space? Space is a dark area outside there is sun, moon, other planets are called as space. Solar system. Solar system is made up of sun, moon, stars, planets and other habitations are called as asteroids and meteoroids. Sun is the hottest stars, that is also bigger than the earth. Moon is the coldest planet, that is biggest second planet. Mercury is the first planet in the solar system. It is the closest person to the sun. Venus is the hottest planet. It is the second planet.
Third, Earth is the third planet. We are living in a spherical ball. Mars is the fourth planet in the solar system. Jupiter is the fifth planet. It is the biggest planet. Saturn is the sixth planet. It is second biggest planet. Uranus is the seventh planet. It is the giant ball, gas and liquid. Neptune is the coldest planet. It is the eighth planet. Thank you for all. And Kalanger Century Library. தேங்க்யூ நன்னன். அடுத்ததாக அமிர்தா மகரிஷி வித்யா மந்திர். வணக்கம், என் பெயர் அம்ருதா. நான் இந்த நூலரும்புகள் நிகழ்ச்சிக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் ஆலிவர் ட்விஸ்ட். இது ஒரு ஆங்கில புத்தகமாகும். சார்ல்ஸ் டிக்கன்ஸால் எழுதப்பட்டது. இவர் February 7ஆம் தேதி 1812 வருடத்தில் பிறந்தார். இது ஒரு ஆங்கில புத்தகம். இது எதை மயப்படுத்தினது எது அப்படின்னா, ஒரு அநாத பையனோட வாழ்க்கையை தான் இது மயப்படுத்தி இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். இது வண்டர் ஹவுஸ் பப்ளிகேஷன்ஸால் இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இது ரொம்ப பிரபலமான புத்தகம். இதை 2 தடவை படமாக எடுத்திருக்காங்க. எப்போ அப்படின்னா 1948 ஒரு தடவையும் 2005 ஒரு தடவையும் படமாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி லியனல் பார்ட்டால் பிரிட்டிஷ் மியூசிக்கலாக இது மாற்றப்பட்ட ஒரு புத்தகம். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் இந்த புத்தகத்தை மட்டும் எழுதினாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இவரோட ஃபஸ்ட்டு நாவலான பிக்விக் பேப்பர்ஸை 1836 எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஆலிவர் ட்விஸ்ட் அப்படின்ற புத்தகத்தை 1837 எழுதியிருக்காரு. இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா த பாரிஷ் பாய்ஸ் ப்ராக்ரஸ், ஒரு பையனுடைய வளர்ச்சி அப்படின்றது தான் இது புத்தகத்தோடைய விளக்கம் சொல்லலாம். இப்போது இவர் எப்படி வெளியே வந்துச்சு, அவர் எப்படி எழுதி வெளியிட்டார் அப்படின்னா, பென்ட்லீஸ் மிசலனி அப்படின்ற ஒரு மேகசினில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் எழுதியிருக்காரு. அது மாதிரி இவர் இவரோட பென் நேம் அந்த புத்தகத்தில் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா பாஸ் அப்படின்றது தான் அவரோட பென் நேம். இந்த புத்தகம் இந்த கதை எப்படி இருக்குன்னா, ஒரு அனாதை பையன் ரொம்பவே கஷ்டப்படுவான். அவன் பிறந்தது அனாதையா, அதுக்கு கஷ்டப்படுறான்னா பரவாயில்ல, அது போக அவன் நேர்மையாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே கஷ்டப்படுவான். அதை ரொம்பவே அழகாக இவர் எழுதியிருக்காரு. இப்போது இந்த கதைக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கதை சுருக்கம் நான் சொல்கிறேன். இந்த பையன் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒர்க் ஹவுஸ்க்கு போய் மிஸ்டர் பம்புலால் தான் பாதுகாக்கப்படுவான். அங்கே அவன் வளர்க்க ஆலிவர் ட்விஸ்ட்னு அங்கே தான் அவன் பேர் வைப்பார். அதுக்கப்புறம் 10 வருஷம் அங்கே அவன் இருப்பான். அதுக்கப்புறம் வேறு ஒர்க் ஹவுஸ்க்கு மாற்றிடுவாங்க. மாற்றினதுக்கப்புறம் அங்கே அவன் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிப்பான். அங்கே 100 பவுல் சூப்பு, ஒரு கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி கேட்டதுக்காக அவனை ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறமா அங்கே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மிஸ்டர் சவபரி வீட்டுக்கு போவான். சவபரி வீட்டில் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, சவப்பட்டி செய்கிற வேலை தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவனை நோவா கிளேபோல் அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறான். இப்போ நம்மளுக்கே நம்ம அம்மா அப்பாவை பற்றி தப்பாக பேசினா எவ்வளோ கோவம் வருது. அவன் தொடர்ந்து இப்படி பேசிகிட்டே இருந்ததுனால ஆலிவர் ட்விஸ்ட்டுக்கு ரொம்ப கோவம் அவனை தட்டி விட்டுடுறான். அதனால் அவங்க 2 பேத்துக்கும் ஒரு பெரிய சண்டை ஆயிடுது. அதனால் அவனை ரூமை எடுத்துகிட்டு அந்த கடை, அவங்க சவப்பட்டி செய்கிற கடையிலே அவனை தூங்க வைக்கிறாங்க. சுற்றி சவப்பட்டி மட்டும் தான் இருக்குது. அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது போக அவன் கனவுல நோவா அவன் ஆலிவர் ட்விஸ்ட்டை கொல்கிற மாதிரிலாம் வரதுனால அவன் அங்கேருந்து ஓடிடுறான். ஓடி லண்டனுக்கு போயிடுறான். அங்கே அவன் 10 வருஷம் அங்கே இருந்திருப்பான்ல. அங்கே மிஸ்டர் மம்பிளோட ஒர்க் ஹவுஸில் இருக்கும்போது அங்கே அவனோட ஃப்ரெண்டான டிக்கை பார்க்குறான். அப்போ தான் அவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ தான் அவன் ஃபஸ்ட்டு அவன் வாழ்க்கையிலே அன்புனா என்னன்றதை உணர்றான். அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அங்கே முடித்த பிறகு ஒரு திருட்டு கூட்டத்தை சந்திப்பான். அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, ஃபேகின், நான்சி, பில் சைக்ஸ், மாங்ஸ்னு. அதே மாதிரி அவனை மாதிரி சின்ன பிள்ளைங்க, ஆதரவில்லாத சின்ன பிள்ளைங்களான சார்லி பேட்ஸ் அண்ட் ஆர்ட்ஃபுல் டாட்ஜர் இருப்பாங்க. அங்கே அதுக்கப்புறம் அவனை திருட போவாங்க. அவனை
ஏமாற்றி வச்சுருப்பாங்க. ஏமாற்றிட்டு தான் அவங்க திருட கூட்டிகிட்டு போவாங்க. திருட கூட்டிகிட்டு போகும்போது அவன் மேலே வீண் திருட்டு பழி விழுகுது. அதனால அவன் கோர்ட்டுக்கு போகிறான். கோர்ட்டுக்கு போகும்போது மிஸ்டர் ப்ரவுன் அங்கே வந்து அவனை வந்து விடுவிச்சிடுறாங்க. நான் ஆதாரம் சொன்ன பிறகு விடுவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் ப்ரவுன்லோ வீட்டுக்கு போகிறான். அங்கே அவன் ரொம்ப நல்லா வந்து அவங்கள பார்த்துக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க ஒரு நோட்டீஸ் பண்ணுறாங்க. மிஸ்டர் ப்ரவுன்லோவும் அவங்க வீட்டில் வேலை செய்கிற அந்த சர்வெண்ட்டும் வந்து நினைக்கிறாங்க, அந்த அவர் வீட்டில் வந்து ஒரு படம் இருக்குது, அங்கே வந்து ஒரு லேடியோட ஃபோட்டோ இருக்குது, அந்த லேடியோட ஃபேஸும் ஆலிவர் ட்விஸ்டோட ஃபேஸும் ஒத்து போகிறத வந்து அவங்க பார்க்குறாங்க. பார்த்த பிறகு அவங்க யோசிக்கிறாங்க, இவங்க 2 பேரும் ஒரே இடமும் கிடையாது, இவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது, அப்புறம் எப்படி அவங்க ஃபேஸ் ஒன்றா இருக்குன்னு யோசிக்கல. சப்போஸ் இவங்க அவங்க அம்மாவாக இருக்கலாம் அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் திரும்பவும் நான்சியும் ஃபேகினும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க திருட்டு கூட்டத்துக்கே. அங்கே வந்து அவன் இன்னும் கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா இன்னொரு நாள் வந்து ஃபேகினும் ஆலிவரும் வந்து திருட போகிறாங்க. அங்கே உள்ளே விழுந்துடுறான் அவன். ஃபேகின் தப்பிச்சிடுறான், ஆனால் ஆலிவர் ட்விஸ்ட் உள்ளே விழுந்துடுறான். அது வந்து யாரோட வீடுனா ரோஸ் மெய்லி, மிஸ் மெய்லியும் அண்ட் ரோஸ் மெய்லியோட வீடு தான் அது. அங்கே அவனுக்கு ரொம்ப பயங்கரமாக அடிபட்டதுனால அங்கே வந்து அவனை ட்ரீட் பண்ணுறாங்க. ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவன் ரொம்ப நல்லா இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னஸ் அந்த படம் இருந்ததில்ல ப்ரவுன்லோ வீட்டில், அந்த படம் அந்த லேடியோட பிக்சர் இருந்ததில்ல, அவங்க 2 பேர் கூட ஒன்றா போச்சுன்னு சொன்னேன்ல, அந்த லேடியோட நேம் வந்து ஆக்னஸ். ப்ரவுன்லோவும் ஆக்னஸும் ரோஸ் மெய்லியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான்சி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணும்போது பில் சைக்ஸ் மாங்ஸ் வந்து நான்சி ஹெல்ப் பண்ணுறத வந்து பார்த்துடுறா. பார்த்ததுக்கப்புறமா மாங்ஸ் வந்து நான்சி சொல்கிறத வந்து பார்த்து மாங்ஸ் கிட்ட இருந்து ஃபேகினுக்கு அந்த நியூஸ் போய் ஃபேகின்ஸ்லேருந்து பில் சைக்கு நியூஸ் போயிடுது. நான்சியும் பில் சைக்ஸ்க்கும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, ஒரு மறைமுகமான வீட்டில். அப்போது வந்து பில் சைக்ஸ் வந்து பிஸ்டல், அதாவது துப்பாக்கி வச்சு சுட்டு கொன்னுடுறான் நான்சியை. ஒரு நல்லவனான ஆலிவர் ட்விஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான்சியோட உயிரே போயிடுச்சு. அப்போ இந்த உலகத்தில் கெட்டவங்கள விட நல்லவங்க அதிகமாக, நல்லவங்கள விட கெட்டவங்க அதிகமானே எனக்கு தெரியல. அந்த ஒரு கேள்விக்குறியாயிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது நீங்களே வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க எனக்கு அப்புறமா. இப்போ நான் கொடுத்த இந்த புத்தக விமர்சனம் வந்து நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அமிர்தா, மிக அருமையாக சொன்னாங்க. அடுத்ததாக வாங்க டி ஜோயல், அண்ணாமலையார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். Good morning to everyone. I am D. Joel from Annamalai Matriculation Higher Secondary School. I took this book from Kalangar Centenary Library. This book was conceived by Veda Prakash and it's published by Dreamland Publication. This book contains 3 stories. Now I read the first story named The Best Boy. In this story there is a 5 characters named John, Tony, John's mother, John's father, and Nancy the teacher. John and Tony were preparing to the annual day function in John's house. John's mother was helping to them to memorize the dialogues. At the time, John's father entering to the house, he asked, "What are you doing?" They said, "We are practicing to the annual day function." The topic is the novel by Shakespeare. We should wear the long clothes. Our teacher Nancy told that. At evening, John's father gave them dresses. John took the best dress and left the remaining for Tony. Tony was very sad, but he accepted the dress. The next day at the annual day function, John's father going to take a photo. He was very upset while looking to the dress of Tony. He asked a moment to John to come with me. He told that you are Is it good to take your elegant? Is it very important to take elegant than your brother, elegant than your Tony? Yes, it's so. He replied. Have you ever thought that
the same thing that Tony have did to you. The John felt guiltiness and asked sorry to his dad and Tony, and he shared the dress with Tony. Save the dress to Tony. The drama was ended with sweet ending. The moral of the story is the best person is who is and who is the best. The moral of the story is the best person is not unselfish. Thank you. நன்றி ஜோயல், மிக அருமையாக பண்ணீங்க, நன்றி. அடுத்ததாக பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. முதலாவதாக சாரா பாரிஸ். அடுத்ததாக ஹம்ருதா. ஹம்ருதா. அடுத்து யாரு? அடுத்ததாக ஆ நன்னன், டிஎன்டபிள்யூ ஸ்கூல். அடுத்ததாக பே செண்பகஸ்ரீ, காக்கை படிஞார் ஸ்கூல். அடுத்ததாக டி ஜோயல், அண்ணாமலையார் ஸ்கூல். நன்றி. பரிசுகள் பெற்ற